எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்துல எப்போதுமே அமைதியான சூழ்நிலை இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இல்ல. ஒரு 2 மாசம் அமைதியான சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா, 3வது நாள் கிரைமு, கொலை, கொள்ளை, ஏதாவது பாம் பிளாஸ்ட் இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கும். வங்காளதேசத்துல நேத்து நடந்த பெரிய பிரச்சனை, பெரிய வைரலா பேசப்படுது. உலகத்தையே உருக்குல இருக்க ஒரு போராட்டம் வெடிக்குது. எல்லா அலுவலகத்துக்கும் தீ வச்சு கொளுத்திட்டு இருக்காங்க. என்னங்கிறது விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வங்காளதேசத்துல வந்து ஒரு மாணவர் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து மர்ம நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அவர் பேர் வந்து இன்குலாப் மஞ்சு அப்படிங்கிற ஒரு மாணவ அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் வந்து உஸ்மான் ஹாதி அப்படிங்கிறவர் வந்து மர்ம நபரால் சுட்டு போட்டாங்க போன வாரத்துல. சுட்டு போட்டதுனால கொண்டு ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்துருப்பாங்க போல. ஹாஸ்பிட்டல் பார்க்கும்போது ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, காப்பாற்ற முடியல. நேத்து வியாழக்கிழமை வந்து இறந்து போயிறாரு. இறந்து போறதுனால அந்த நாடே ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு டாக்கா அப்படிங்கிற ஒரு தலைநகரத்துல வெடிச்ச போராட்டம் பெரிய அளவுக்கு பேசப்படுது. பெரிய பெரிய ஆபீஸும் சரி, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் தீ வச்சு கொளுத்திட்டு எல்லா போராட்டக்காரர்களும் கீழே இறங்கி போராட்ட அளவுக்கு பெரிய வைரலா பேசப்படுது. புரோதா ஆலம் மற்றும் தி டெய்லி ஸ்டார் அப்படிங்கிற பெரிய ஒரு பத்திரிகை அலுவலகம், அந்த அலுவலகம் தீ வச்சு கொளுத்தி கிட்டத்தட்ட ஒரு 4 பேருக்கு 4 மணி நேரமா காப்பாற்ற முடியாம உள்ள இருந்திருக்காங்க. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தீயணைப்புத்துறைகள் வந்து காப்பாத்திருக்காங்க. அந்த அளவுக்கு எல்லா பக்கமுமே பயங்கரமான தீயை வச்சு பில்டிங்கை கொளுத்தி, பெரிய பெரிய ஆபீஸ்ல கொளுத்தி, தூதரங்கத்தை கொளுத்தி, இந்த மாதிரி பல விஷயங்கள் போராட்டக்காரர்கள் வலுவா செஞ்சுட்டே வராங்க. இதுக்கு என்ன மேலான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று அவர் இறந்து போனதுனால, இறந்து போறது மர்மங்களா சுட்டுக் கொல்லப்பட்டதுனால, இது வந்து உங்களுக்கு கட்டுக்கோப்புல இல்ல, நீங்க ஒழுங்கா லாண்ட் ஆர்டர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மக்கள்லாம் தெருவில் இறங்கி ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணி பெரிய வைரலா போயிட்டு இருக்கு. அவாமி லீக் கட்சி அதோட ஆபீஸும் சரி, கல் வீசி சேரை உடைச்சி பெரிய வைரலா போய் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அந்த ஆபீஸும் தீ வச்சு கொடுத்துடுறாங்க. இது மட்டும் இல்லாம இந்தியன் தூதரக ஆபீஸ்ல மக்கள் எல்லாம் போராடுறவங்க கல்லை விட்டு எரிஞ்சு கிணறுலாம் உடைச்சு பல ஒரு கட்டுக்கு அடங்காத ஒரு சூழல் உருவாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம விஎஸ் ஆபீஸ், இந்தியாவோட விஎஸ் ஆபீஸையும் நொறுக்கியிருக்காங்க. இது வந்து ஆர்மியில வந்து இறங்கி துணியரண படையும் இறங்கி வீரர்களுக்கு பதவி கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த நாட்டு தலைவர் வீட்டிலையும் தீ வச்சு கொளுத்தி, இந்த வங்காளதேசன் தந்தைன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வீட்டிலேயே தீ வச்சு கொளுத்தி அவரை கல்லை விட்டு அடிச்சு உடைச்சு பல விஷயம் நடந்துட்டு இருக்கு. இது வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. இந்த நாட்டுல ஒரு விஷயம் தெளிவா கவனிச்சு பாருங்க. நல்லது பண்றவன், ரொம்ப சூழலுக்குமா இருக்கவன், நாட்டுக்காக நல்லது பண்ணவன், ஒரு களப்போராளி கூட சொல்லலாம். களப்போராளி இல்ல அப்படின்னா ஒரு மக்களுக்காக களத்துல இருந்து போராடுறவன், உண்மைக்காக குரல் கொடுக்குறவன், நியாயத்துக்காக நேர்மைக்காக குரல் கொடுக்கணுக்கெல்லாம் இவ்வளவு கூட்டங்கள் இவ்வளவு போராட்டங்கள் வருது இல்ல எங்கேயுமே. நாட்டுல எந்த நாட்டிலும் வரல. பாம்பு வச்சவன், பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணவன், என்கவுண்டர் பண்ணவன், தீவிரவாதம் பண்றவன், தீவிரவாதம் பண்ணிட்டு ஜெயில இருந்து வரான் தெரியுமா அவன், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கெல்லாம் மக்கள் ஃபுல்லா சப்போர்ட் கொடுக்குறாங்க. மக்கள் வந்து அவங்களுக்காக போராட்டம் பண்ணி ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு விஷயத்த வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. இது எவ்வளவு முட்டாள்தனம் பார்த்தீங்களா? நாட்டுக்கு நல்லது பண்றவன், நாட்டு மக்களுக்கு நல்லது யோசிக்கிறவன், நாட்டோட மக்களுக்காக களத்துல இறங்கி போராடுறவன், இந்த மாதிரி நல்ல மக்களுக்கு எல்லாத்துக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை உயிருக்கு. ஆனா கொலை பண்றவன், கொள்ளையடிக்கிறவன், அந்த மாதிரி விஷயம் பண்றவங்க எல்லாத்துக்கும் எல்லா நாட்டிலுமே ஓரளவுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த கட்டுக்களை கொண்டு வர்றதுக்கு அந்த பங்களாதேஷ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சின்ன சின்ன நாடு. இதை வந்து நம்மளையும் ஃபேஸ் பண்ணி இந்தியா வெளியே போ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் பண்றாங்க அந்த போராட்ட களத்துல இருக்கவங்க, அந்த ஊர் மக்களும் சரி. இப்போதான் இடையில கூட பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு முடிஞ்ச பிரச்சனைக்கு அப்புறம் பங்களாதேஷ் நம்மளும் க்ளோஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் ஆகி இந்தியாவுக்கு வந்து எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சது. இதை தாண்டி இப்போ திடீர்னு இந்தியா வெளியே போ அப்படிங்கிற ஒரு கோஷங்கள் உருவாகுது. இந்திய தூதரங்கம் ஆபீஸ் மேல கல்வெட்டு எறிகிறது, இந்தியாவோட விசா ஆபீஸ் மேல கல்வெட்டு எறிகிறது, கரடியை உடைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த நாட்டு மக்கள் பண்றாங்க. இதை கொஞ்சம் யோசிக்கணும். இந்த பிரச்சனையை வந்து சீக்கிரம் கட்டுக்குள்ள கொண்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மி துணைராணுவ படையினர் இறங்கியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து ஒரு வயல் விஷயத்துக்கு பேசுவோம். நன்றி, வணக்கம்.